மனித வாழ்வில் பிறப்பு முதல் இறப்பு வரை வன்முறை கலந்திருக்கிறது. ஆனால் அவை நம் மனதில் நல்லது என்கின்ற பெயரில் விதைக்கப்பட்டுள்ளது. பால்மணம் மாறா பச்சிளம் குழந்தையை ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயதிலே மழலை பள்ளிக்கூடங்களில் சேர்த்து விடுகிறோம். குழந்தைகள்தான் புத்தகங்களை கிழிக்கும். ஆனால் இங்கோ புத்தகங்கள் குழந்தைகளை கிழிக்கின்றன. இது நல்லது என்ற பெயரில் நடக்கும் வன்முறை. இன்றைய போட்டிமயமான உலகில் பல கலைகளை கற்றல் நல்லதுதான். ஆனால் 6 மணிக்கு நீ ஓவியனாக இருக்க வேண்டும், 7 மணிக்கு நீ பாடகனாக இருக்க வேண்டும், 8 மணிக்கு போதி புத்தரை போல் அமர்ந்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பள்ளியிலும் படித்து முதல் மாணவனாக இருக்க வேண்டும் என்று இந்த சமுதாயம் எதிர்பார்க்கிறது. இது நல்லது என்ற பெயரில் நடக்கும் வன்முறை. திருமணம் என்ற பெயரில் கொளுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வரதட்சணைக்கு இரையாகி ஒருதலை காதல் என்கின்ற சொல்லாடலில் திராவகம் வீசப்பட்டு குடும்ப வன்முறையில், பாலியல் தாக்குதலில், சமூக கொடுமைகளால் என கட்டுக்கடுங்காத வன்கொடுமை தீயில் பொசுங்கிக் கொண்டிருக்கிறது நம் பெண்ணினம். முற்கள் மீது சேலை பட்டாலும், சேலை மீது முற்கள் பட்டாலும் சேதாரம் என்னமோ சேலைக்குதான் என்ற மூடர்கள் சொல்படி தவறு செய்பவர்களை விட்டுவிட்டு பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் இந்த சமுதாயம் நல்லது என்கின்ற பெயரில் வன்முறை செய்து கொண்டிருக்கிறது. மாசுபட்டு தரிசாகி போன வானம் பார்த்த விவசாய நிலங்கள் ஒரு புறம், கல்வி மற்றும் மருத்துவ செலவுகள் மறுபுறம் என்று விழிபிதுங்கி தான் பட்ட நிலையை தன் பிள்ளைகள் படக்கூடாது என்று நினைத்து உழவை விடுத்து உலகமயமாக்கல் என்னும் பெயரில் கிராமங்களை விடுத்து நகரங்களுக்கு குடிபெயர்ந்தோம். அந்நியர்களுக்காக உழைக்கின்றோம், நம் அடையாளத்தையே இழக்கின்றோம். இது நல்லது என்ற பெயரில் நாம் உழவுக்கும் உழவனுக்கும் எதிராக செய்து கொண்டிருக்கும் வன்முறை. நம்ம கிட்ட யாராவது நீங்க ஜாதி மதம் பாப்பீங்களாங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த காலத்துல யாருங்க ஜாதி மதம் எல்லாம் பாக்குறா, நாங்க ரொம்ப டெவலப் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லுவோமா? ஆனால் ஒருவரின் பேரை கேட்கும் பொழுதே நம் துப்பறியும் கண்கள் அந்த பேரின் தன்மை, எந்த ஊர், எந்த உறைவிடம், எந்த உணவு முறையை பின்படுத்துபவர்கள் என்று அறிய முற்படும். தேசிய தலைவர்களான அண்ணல் அம்பேத்கர், கர்மவீரர் காமராஜர், கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி ஆகிய தேசிய தலைவர்களுக்கே ஜாதி மதங்கள் பூசி ஜாதி நல்லது என்கின்ற பெயரில் நாம் வன்முறை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சமூகம், இந்த உலகம் எதையெல்லாம் நல்லது 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 என்று சொல்கிறதோ அது எல்லாம் என் மனதில் ஏதோ ஒரு மூலையில் வன்முறை 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 என்று ஒழித்துக் கொண்டிருக்கிறது.